வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ சேர்ந்த நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து நம்ம திட்டி ரொம்ப நாள் ஆச்சுல, அதுக்காக டபிள்யூபிள்யூ சேர்ந்த ஹை டேலண்டட் பர்சன் சில பேரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்ய போகிறாரு. ஆமாங்க, அவருடைய ரிலீஸ் பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சில பேர் டபிள்யூபிள்யூ வர போகிறாங்கல்ல, அதனால் ஒரு சில பேரை டபிள்யூபிள்யூ ரிலீஸ் செய்ய போகிறாரு. அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைலுடைய பையன் ஏஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்லிங் கெரியருக்கு டெபியூட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ சேர்ந்த ஒரு சிலருக்கு இன்ஜுரி, பிளட் லைன் ஸ்டோரி, அப்புறம் இந்த வாரம் ரால என்ன நடக்கும், எக்கச்சக்க ரெஸ்லிங் டாபிக் இன்னைக்கு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை இல்லை தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஜே ஸ்டைலை பற்றி தான். ஏஜே ஸ்டைல் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரெஸ்லரில், 2 டைம் டபிள்யூபிள்யூ சாம்பியனில். அப்படிப்பட்ட ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பில் குண்டி கொளுத்த குந்தர் கூட மோதி தோற்று போய் அதுக்கப்புறமா நான் ரெஸ்லிங் கரியர் விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டாரு. இப்போ அவரோட பையன் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். சின்ன பையங்க பார்க்கறதே தெரியுது, ஒரு 18 வயசு 19 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பட்டப்படிப்பாக முடிச்சிருக்காரு. அவர் டொட்டன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி ரெஸ்லிங் கரியருக்கு வரணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனிலலாம் சண்டப்பட்டவர். இப்போ டிஎன்ஏக்கு அஃபிஷியலி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. இதை டிஎன்ஏ நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச டிஎன்ஏ லாக்அப் பேப்பர் மூலியமாக அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஜே ஸ்டைலுக்கு இருக்கிற பவருக்கு அவர் டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் தான் பையன் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. பிகாஸ் ஏஜே ஸ்டைலுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது த டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனி தான். டிஎன்னுடைய லெஜெண்ட் அப்படின்னு நம்ம ஏஜே ஸ்டைலை சொல்லலாம். அதனால தான் ஏஎஸ் அவருடைய பேர் என்ன தெரியுமா, அவேரி ஸ்டைல். அதாவது அப்பாவுடைய ஸ்டைல் அப்படிங்கிற பேரை தன்னுடைய பின்புணமாக பயன்படுத்திக்கிட்டு அவேரி அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஷார்ட்டாக ஏஎஸ்ன்னு கூப்பிடலாம். ஏன்னா லோகோ கூட அவங்க ஏஎஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏஎஸ் ஸ்டைல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பார்த்தீங்களா, இவர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. ஏஜே ஸ்டைல் எப்படி டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு முன்னாடி டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு பெரிய ரெஸ்லராக இருந்து அதன் பின்பு டபிள்யூபிள்யூக்கு வந்தாரோ, அதே போல் தான் அப்பாவை போல் தானும் மாறணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. சரி, நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருடங்களில் டபிள்யூபிள்யூக்கு ஏஜே ஸ்டைலோட பையன் டெபியூட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம செல்லமாமா குள்ளமாமா ட்ரிபிள் ஹெச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ஹெச்சை நம்ம சில நாட்களை பற்றிலாம் திட்டத்தை விட்டுட்டோம். ஏன்னா அது சிச்சி என்னடா அது ரைமிங்காக பேசலான்னு பார்த்தா நாக்கு குளருது. இப்போ நியூஸுக்கு வருவாங்க. நம்ம ட்ரிபிள் ஹெச் இருக்கிறார்ல, அவர் வந்து டபிள்யூபிள்யூ சேர்ந்த சில பேரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு. அது யாரெல்லாம் அப்படி இதை பற்றி பார்க்கலாம். முதல் நபர் ஜானி கார்கானோ. யாருப்பா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிச்சை மவனான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த நொச்ச மவன் தான். டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளாக இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ பக்கம் வந்தார். இவர் வந்து டிஐஒய் அப்படிங்கிற டீம்லாம் இருந்ததை தாண்டிலும் என்எக்ஸ்யூரிய கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் அறியப்பட்டவர். பிடபிள்யூலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு ஏற்ற ஆளுப்பா இவர் எதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டில் வச்சு மொக்க பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க. பிகாஸ் என்எக்ஸ்டிலுக்கு எல்லா டைட்லையுமே அந்த காலத்தில் வின் பண்ணவர். அப்படிப்பட்டவரை மெயின் ராஸ்டருக்கு கூப்பிட்டு வந்தாங்க. டிஐஒய் அப்படிங்கிற டீமில் சேர வச்சு குண்டி கிளிகிற அளவுக்கு அடி பிச்சு எடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உஷாரான அந்த தொமாசா தாம்பா, நான் ட்ரிபிள் ஹெச் மாதிரியே இருந்தாலும் ட்ரிபிள் ஹெச்சோட கம்பெனியில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டார். ஜானி கர்கனை தான் டபிள்யூபிள்யூ வசமாக மாட்டிக்கிட்டாரு. இவர் போனதுக்கு அப்புறமா படுத்த படுக்கையாக கடந்தவர் தான். இன்னும் படுத்து தான் கிடக்கிறாரு. ஒரு ஸ்டோரி, ஒரு மேட்ச்சு எதுவுமே ஜானி கர்கனுக்கு கொண்டு போகலை. காரணம் என்ன, ஜானி கர்கனாவை டபிள்யூபிள்யூக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தான் மனுஷன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை. டபிள்யூபிள்யூ அடுத்ததாக ரிலீஸ் செய்யப்படுற ரெஸ்லர்ஸில் இவரோட பேரும் இருக்குது. ஏன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை, பண்ணால் தானே இருக்க முடியும். அதனால் இவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது எந்த பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெய்லி அக்காவுடைய கான்ட்ராக்ட் ரொம்ப சீக்கிரம் முடிய போகுது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து முன்னாடி இருந்த சேலரியோட கம்மியாக தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா பெய்லியோட மவுஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் சேலரியை கம்மியாக ஆஃபர் பண்ணதுக்கு பெய்லியும் அதை அக்செப்ட் பண்ணலை. அவங்களும் ரொம்ப புஷ் பண்ணலை. ஏன்னா பெய்லியை வச்சு டபிள்யூபிள்யூக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. அவங்க வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க உமன் சாம்பியன்ஷிப்புக்காகவோ அல்லது அனதர் டைட்டிலுக்காகவோ போகணுன்னா மோதின ரெஸ்லர்ஸ் கூடயே மோதிரமாக இருக்குது. அதனால தான் டபிள்யூபிள்யூ சும்மா வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் டபிள்யூபிள்யூலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ரெஸ்லர்ஸில் இவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜோர்டன் கிரேஸ், அதாவது மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய், நீ பேசாமல் டிஎன்ஏலே இருந்திருக்கலாம் விளக்கெண்ணெய் அப்படின்னு நான் வந்து இவங்களை பார்த்து திட்டலாம். என்னப்பா ஒரு ரெஸ்லரை பார்த்து இப்படி திட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்எல்ல ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க, ஒரு நல்ல உமன் சாம்பியனாக இருந்தாங்க. இவங்க பொசிஷனை பார்த்து மெய்மறந்த டபிள்யூபிள்யூ வந்து ஆஹா ஜோர்டன் கிரேஸ் மாதிரி ஒரு ரெஸ்லர் டபிள்யூபிள்யூ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த அம்மா பேசாமல் மூடிக்கிட்டு டிஎன்எல்லே இருந்திருக்கலாம். டாப் 1 இருந்தாங்க. ஆனால் டபிள்யூக்கு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கொசு வேட்டிகிட்டு இருக்கானுங்க. கொசு விடுறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டாங்க போகுது டபிள்யூபி.
அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு செய்கிறாங்க. ஆக்சுவலி ஜோர்டன் கிரேஸ் ஒரு நல்ல மல்யுத்த வீரர், ஆனால் அவங்கள இந்த அளவுக்கு கப்படிக்கிற மாதிரி நார வச்சுருக்கிறாங்க அப்படின்னா டபிள்யூபிள்யூ என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்களுக்கும் டபிள்யூபிள்யூ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஒரு வருஷம் அவங்க வந்து டிஎன்ஏல இருந்தாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ என்எக்ஸ்டி வந்தாங்க, இப்போது மெயின் ராஸ்டர் ஸ்மாக்டவுனுக்கு வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த ஒரு வருஷத்தில் அவங்கள வச்சு எதுவுமே பண்ணலை. அதனால் இவங்களும் டபிள்யூ விட்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு இவங்களை டிஎன்ஏலேருந்து டபிள்யூ கூட்டிகிட்டு வந்து சும்மா வச்சுக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை. ஸோ இவங்களும் டபிள்யூ விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் கார்மலைஸ் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா $500,000 சேலரி தான் கொடுக்குறாங்க, அதாவது 500K. அது பார்த்திங்கன்னா அவருக்கு காணலை, எக்ஸ்ட்ரா ஒதுக்கு எது கேட்டாங்க, டபிள்யூபிள்யூ கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால டபிள்யூபிள்யூ விட்டு ரிலீஸ் செய்ய போட ரெஸ்லர்ஸில் இவரும் இருக்கிறாரு. கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணலை அப்படிங்கிறத தாண்டிலும் கார்மலைஸுக்கான ஒழுங்கான ஸ்டோரி டபிள்யூ இல்லை. மேபி டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா கார்மலைஸோடைய டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ நான் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது கார்மலைஸை மட்டும் டபிள்யூ வந்து ஏதாவது விதிவிலக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ஒரு நல்ல டேலண்டான ரெஸ்லரை டபிள்யூபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இவர் டபிள்யூபிள்யூ இருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்து பணத்துக்காக ஒருத்தர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் இருக்கார், வேறு யாருமே இல்லை, டேமியன் ப்ரீஸு. இப்போ நான் சொன்னோம்ல கார்மலைஸு மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் $500,000 சேலரி வாங்குறாங்கன்னா அதே பொசிஷன் $1 மில்லியனுக்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸும் வாங்கிட்டு இருக்காரு. ஏன்டா நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேன், எனக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 17 18 மில்லியன் வரைக்கும் கொடுக்குறீங்க, அதாவது 200 கோடி ரூபா மேலே கொடுக்குறீங்க, எனக்கு வருஷத்துக்கு ஒரு 5 கோடி ரூபா கொடுத்தா என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 1 கோடி அந்த அளவுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. 1 கோடி நமக்கு பெருசு தான், அந்த அளவுக்கு சின்னது போல இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் இருக்கிறாரு. தனக்கு ஊதியம் அதிகமாக வேணும், எனக்கு மினிமம் வந்து ஒரு 3 கோடியாச்சும் இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்கின் பண்ணியிருக்காரு. மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைக்கலாம். இல்லாட்டா டேமியன் ப்ரீஸும் டபிள்யூபிள்யூ விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேமியன் ப்ரீஸ் வந்து முன்னாள் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிறத தாண்டிலும் அவருக்குன்னு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது, நல்ல பொசிஷனல் ரெஸ்லர். அவரை டபிள்யூபிள்யூ பற்றி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டபிள்யூபிள்யூ தான் நஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் தான் சேலரி கூட கேட்குறாரு, அதை கொடுத்துட்டு டபிள்யூபிள்யூ இருக்க வைக்கலாம். ஏன்னா தேவையே இல்லாமல் சில ரெஸ்லர்ஸ்க்கெலாம் பல மில்லியன் சேலரி கொடுக்குறாங்க. சிஎம் பங்குக்கெல்லாம் வயசான ரெஸ்லர், அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு 5 கோடி 6 கோடி கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகிறாங்க? இப்போ சொன்னதில் சில பேரை பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணவும் செய்யலாம், ஆனால் பண்ணாமல் இருக்கவும் செய்யலாம். இப்படி ஒரு 5 பேரோட பேரை பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து அடுத்ததாக ரிலீஸ் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதில் ஆல்ரெடி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இஜியா டிராகனாவை டபிள்யூ விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இன்றைக்கி டிஎன்ஏ லாக்டவுன் இப்போ எப்படி நடத்துகிறாங்க, அதில் நம்ம இன்றைக்குமே வந்து டாப் சிக்லர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம டாப் சிக்லர் நியூ டபிள்யூபிள்யூ டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா மண்டைய புத்தியை டபிள்யூபிள்யூ பார்த்ததுலேருந்து டபிள்யூபிள்யூன்னு வருது, டிஎன்ஏ டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா மேட் காரி ஜெஃபாரிட்டு இருக்கிற டைட்டில் தான் இவரும் அவரோட தம்பியும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா ஆல்ரெடி இவர் வந்து டிஎன்ஏ சாம்பியன், இப்போ டபுள் சாம்பியனாக மாறிருக்காரு. டபிள்யூபிள்யூ இடம் கிடைக்காதவர் டிஎன்ஏக்கு போய் டபுள் சாம்பியனாக இருக்காரு அப்படின்னு தான் சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் லியான் ஸ்டார் டபிள்யூ ரிலீஸ் ஆனார். லியான் ஸ்டார் அவர் வந்து இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெஸ்லருக்காக, அதாவது டிஎன்ஏ சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறேன் அப்படிங்கிறத டாப் சீக்கிரத்தை சேலஞ்ச் பண்ணி அஃபிஷியலி அவரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. டிஎன்ஏயும் கொஞ்சம் நல்லா தாங்க கொண்டு போகிறாங்க ஸ்டோரி லைன் பேஸில். டபிள்யூபிள்யூ தான் அடி வாங்குது ரொம்ப. அப்புறம் நாளைக்கு காத்தால 3:30 மணிக்கு மண்டே நைட் டிராவல் நடத்த போகிறாங்க. அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 3:30 கேட்டிங்கன்னா ஆமாம், அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பு தான் போட்டுருக்கானுங்க. அமெரிக்காலேயே வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறுங்க. நம்ம இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி 10 கண்ட்ரி சேர்த்தா தான் அமெரிக்கா. லென்த் அந்த அளவுக்கு பெரிய நாடு, ஆனால் மக்கள் தொகை கம்மி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இடம்லாம் காலியாக கிடக்கும். சரி, இப்போ மேட்ருக்கு வரும். என்னென்ன மேட்ச்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 3:30 மணிக்கு நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாக்கருக்கும் ரெக்ஸ்டன் சேகர்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பற்றி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான நம்பர் 1 கண்டர் மேட்ச். அது யாருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரே ஃபீனிக்ஸுக்கும் டிராகன் லீக்கும் நடக்க போகுது. இவங்க 2 பேரும் ட்ரிபிள் ஏல இப்போ டாக்கியமாக இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஏயை சேர்ந்த லா பார்க்கா இருக்கிறார்ல, அவர் வந்து பெண்டாவை எதிர்த்து மோத போகிறாரு. இதுவும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் தான். இதையும் டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதில் வெற்றி பெறுவவங்க ஃபைனல் 2 அந்த 2க்கு போயிடுவாங்க. அதில் வெற்றி பெறுவாங்க மேபி சாட்டர்டே
சாட்டர்டே மெயின் இவெண்டோ அல்லது அதுக்கு அடுத்த நடக்கிற மண்டே நைட்ராலேயோ ஃபைனல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓபா ஃபெமிக்கும் ப்ரான் பிரேக்கும் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டு இந்த தடவை சண்டே நடத்துகிறாங்கல்ல. சண்டே நைட் மெயின் இவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குது, அதுக்கான கான்டெக்ட் சைனும் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பிளட் லைன் செக்மெண்ட் ரோமன் வருவாரான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டார், அஃபிஷியலி வரமாட்டார். சரியா, ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறது கிடையாது. பட் ஆனால் பிளட் லைனுக்குள்ளே ஒரு பெரிய பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் போன வாரம் ஜேக்கப் பாட்டு பண்ண விஷயம், சோலோ சிக்காவா இவருக்கு எதிராக திரும்பின விஷயம், ஜிம்மியான் ஜே ஊசோன்னு சொல்லிட்டு பிளட் லைனுக்குள்ளேயே ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்குது. ஹீரோஷிமா நாகசாகியை விட இந்த வார் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸோ ரோமன் இல்லாத பட்சத்தில் பிளட் லைன் எந்த சுச்சுவேஷனில் போமோ, ஜேக்கப் பாட்டு போன வாரம் நடந்த விஷயம், அப்புறம் சோலோ சிக்காவா சேராதது, பிளட் லைன் இஷ்யூ, எல்ஐ நைட் இதெல்லாம் பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். டோட்டலி இந்த வாரம் நடக்கப்புறம் மண்டே நைட்ரா பிளாஸ்ட்டு சரிங்களா. சரி, இந்த வீடியோ பிடிச்சி நான் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி